யோ பொன்னுசாமி, நல்ல அருமையான பால் பாயசமா போடு. எல்லாரும் சந்தோஷமா ஸ்வீட்டா சாப்பிட்டோம். அண்ணனை பத்தி வீட்டுல நான் எப்படி சொல்லுவேன்? ஒண்ணுமே புரியல. சொல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? கண்டிப்பா சொல்லித்தானே ஆகணும். சினோ, நாங்கெல்லாம் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கோங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். கேட்காத, இனிமே அவளை பத்தி கேட்காத. என்ன என்ன சீனு, எங்க போயிருந்த? உன்னை தேட ஆள் வேற அனுப்பிச்சிருந்த தெரியுமா? 3 நாளா நம்ம பயந்துட்டு இருந்த மாதிரி உங்க அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகல. அவர் காசிக்கு தான் போயிருக்காரு. நீ வெளியில போயிருந்த நேரத்துல உனக்கு ஒரு லெட்டர் வந்தது. உங்க அண்ணன் தான் எதிர்க்காரே, நான் பிரிச்சு படிச்சிட்டேன். உனக்கு வந்த லெட்டர் நான் பிரிச்சு படிச்சேன், நீ கவலைப்படாத. அப்படியே நீ கவலைப்பட்டாலும் நான் வருத்தப்பட போறதில்ல. கொஞ்சம் லெட்டர் எடுத்துட்டு வரேன். சீனு, இந்தா உன் அண்ணனோட லெட்டர், படி. என்ன பேயறிஞ்சமா நிக்கிற? படி. அன்புள்ள சீனுவுக்கு அண்ணன் எழுதுவது. உன் பாட்டு பிரமாதம். உன் கச்சேரி கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த லெட்டர் நான் எழுதுறேன். நான் உன் குரலை கேட்டு மெய் மறந்து போயிட்டேன். உண்மையை சொல்லணும்னா என்னை விட உனக்கு தான் அப்பாவோட சாரி அப்படியே கிடைச்சிருக்கு. அதை கேட்ட சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாமத்தான் அவர் எனக்கு போட்ட டாலர் செயினை உனக்கு நான் போட்டுட்டேன். சீனு, இந்த லெட்டரை நீ படிக்கிற நேரத்துல நான் காசியில இருப்பேன். குடிப்பழக்கத்துக்கும் பொறாம குணத்துக்கும் அடிமையானன்னா கங்கையில ஒரு முங்கிட்டு வந்தாதான் என் உடம்பும் மனசும் சுத்தமாகும். தங்கச்சி கல்யாணம் நடக்கிற இந்த நேரத்துல இது தேவையா நீ கேட்கலாம். என்ன பண்றது? கல்யாணத்துக்கு வர எல்லாரும் என்ன தூக்கம் விசாரிக்கிற மாதிரி ஏதாவது கேட்பாங்க. அதை பார்க்குற உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனால தான் எல்லா பொறுப்பையும் உன் தலையில சுமத்துட்டு நான் போறேன். என் சார்பில் நீ இருந்து தங்கச்சி கல்யாணத்தை நடத்திடு. உன்னை பார்க்க மறுபடியும் உன் அண்ணன் வரும்பொழுது சுத்தமானவனா பழைய அண்ணனா திரும்பி வருவேன். நான் திரும்பி வந்ததும் நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரே மேடையில கச்சேரி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்படிக்கு ஓ அண்ணன் கேசா. சீனு, 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 என்னது இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணன் எழுதின கடைசி லெட்டர். அவரு நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் இது இங்க வந்திருக்கு. இவங்கெல்லாம் அண்ணன் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் இல்லைன்னு இவங்க கிட்ட இப்படி சொல்லுவேன். இது என்ன கொடுமை? வாய் விட்டு அழ முடியாத அளவுக்கு. இது பாருங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த வீட்டுல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். எப்படி கீதா, எப்படி சொல்லாம இருக்க முடியும்? யார்கிட்ட சொல்லனாலும் அன்னைக்கிட்ட சொல்லணும்ல. கல்யாண மாப்பிள்ளையோட அப்பா பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு என்ன சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பேன். முதல் தடவை இவனுக்கு பொண்ணு பார்க்க போன வீட்டுல கரண்ட் போனதால கல்யாணம் நின்னு போச்சு. கரண்ட் கட் ஆனதுக்கும் பூனை குறுக்க போனதுக்கும் சகுனம் பாக்குற அந்த மனுஷன் அண்ணன் விஷயத்த கேட்டா கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. அதுக்கப்புறம் கோகிலா வாழ்க்கை அவ்வளவுதான். கோகிலா கல்யாணம் நடக்கணும்னு நாம மட்டும் ஆசைப்படல, கடவுளே அப்படிதான் நினைச்சிருக்காரு. அதனாலதான் நாம உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே மாமா உயிரோட இருக்கும்போது எழுதின லெட்டரை அவங்க கிட்ட சேர்த்திருக்காரு. கோகிலா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அத்தை, இதே மாதிரி பேட்டர்ன்ல வாங்கினா கோகிலாக்கு நல்லா இருக்கும்னு என் புருஷன் சொல்லியிருந்தாரு. சரிம்மா. சீனு, மணி 9 சரியா 10 மணிக்கு பாடியை ஹேண்ட் ஓவர் செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. நீ இப்ப அங்க போலனா பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் எல்லாம் தலை கீழே ஆயிடும். இவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க புறப்படுங்க. சீனு, பாடியை வெளியே எடுத்தாச்சு. மருந்து வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே
நீங்க ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போலாம். என்னால எங்க அண்ணன் பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. என்ன சொல்றீங்க? நான் நடந்த விஷயத்த வீட்டில் சொல்றதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் எழுதின கடைசி லெட்டர் கிடைச்சு அவர் காசியில் நல்லபடியா இருக்கிறதா நினைச்சிட்டு வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நாளைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம். அந்த சந்தோஷத்துல இந்த சோகத்தை நான் எப்படி கொண்டு போக முடியும்? அப்போ வெளியே எடுத்த உங்க அண்ணனோட உடம்ப என்ன பண்ண போறீங்க? எங்க அண்ணன் அடிக்கடி சொல்வார், எங்க அப்பாவை எரிச்சு அதே காவேரி கரையில தான் தண்ணியும் தகனம் பண்ணணும்னு. அப்போ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாருன்னு நினைச்சேன். அது உண்மையாக்கிட்டு போயிட்டார். எங்க அண்ணனுக்கு நானே என் கையாலே எல்லா காரியத்தையும் செஞ்சிடுறேன். என்னங்க, என்ன பண்ணீங்க? முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் நானே முடிச்சிட்டேன். எந்த சுடுகாட்டுக்கடா போய் தொலைஞ்ச? வர்றவெல்லாம் சீனி எங்கன்னு ஒன்ன தாண்டா கேக்குறாங்க. டேய், உன் தங்கச்சி உனக்கா காத்திருக்காளோ இல்லையோ, அந்த மேடம் உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு கல்யாணம் எதுவா இருந்தாலும் அந்த காலத்துல உங்க அப்பா கச்சேரி தான். ஏன் கேசவ இந்நேரம் இங்க இருந்திருந்தா சும்மா இருந்திருப்பானா? பிச்சு உதறி இருக்க மாட்டா? அவன் என்னடான்னா போயிட்டான். போடா போய் பாடு. பாதி பேர் உன் கச்சேரிக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. போங்க, போய் பாடுங்க. என் அண்ணன் உடம்பை எரிச்சிட்டு இருக்கிற நெருப்பு கூட இன்னும் அணைஞ்சிருக்காது. எப்படி பாடுவேன்? चिनो दूलकल पूर्वोक्त एवं गुण सकल विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां शिवगोत्राणां पिंड प्रदानञ्च केशवन् शर्मणां கேசவ तर्पयामि. யாருக்கு இதை செய்யணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? தாத்தாவுக்கு. அப்படியே எங்க அப்பா பேர் சொன்னாங்க. இப்படி எல்லாம் செய்தா எங்க அப்பா செத்துட்டாருன்னு எனக்கு தெரியும். அப்பா காசிக்கு போயிருக்காருன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? எங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? வேணும் வேணும் வேணும். சீனு, சீனு, வேணும் எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்னாலயும் எதையும் மறுக்க முடியல. நானும் அன்னிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு இந்த வீட்டில் வேற யார்கிட்டையும் பேசணும்னு தோணல நீ. ஆனா உங்ககிட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை, என்ன மன்னிச்சிருங்க நீ. கடைசி தடவையா அவர் முகத்தை ஒரே ஒரு தடவை காட்டியிருந்தா நான் பார்த்திருப்பேன்னு நீங்க என்ன கேட்கலாம். ஆனா
செத்தவங்களுக்காக வாழ போறவங்க சாக கூடாதுல்லனே. அதனால்தான் சீனு, என் வாழ்க்கையில மனைவிங்கிற ஸ்தானம் முடிஞ்சு போச்சு. இனிமே தாய்ங்கிற பொறுப்பு மட்டும்தான். என் மக அவரை பத்தி சொன்ன அடுத்த நிமிஷமே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீ எப்படி சீனு அழாம இருக்க? இன்னும் எத்தனை நாள் அழாம இருப்ப? அழுதுரு சீனு, வாய் விட்டு அழுதுரு சீனு.